டியூஸ்டே ஈவினிங் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். பக்கத்துலன்றதால பைக்கில் தான் போயிருந்தோம். அரௌண்ட் 1 or 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். போகும்போதே கிளைமேட் சூப்பராக இருந்தது. மழை வருமோ வராதோன்னு நினச்சிட்டே போனோம். மழை வர்றதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக எல்லா சாமியும் கும்பிட்டு வீட்டுக்கு போயிடலான்ற பிளானில் தான் இருந்தோம். கரெக்டாக பெருமாள் சாமி கும்பிட்டு வெளியே வரவுமே மழை வந்துருச்சு. இன்னும் சன்னதி உள்ளே இருக்க வெளியே இருக்க சாமியெல்லாம் சுற்றி கும்பிடலை. சரி மழை நிற்கட்டும்னு சொல்லிட்டு 2 பேரும் பெருமாள் சன்னதியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு பிளானில் வந்தோம். எல்லா சாமிக்கும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லி. லாஸ்ட்டாக மழை வந்ததால் எல்லா விளக்கையும் பெருமாளுக்கே போட்டோம். சரி அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். லைட்டாக தான் மழை தூறிட்டு இருந்தது. அடுத்த மழை வர்றதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருந்தோம். மழையில் நனைஞ்சிக்கிட்டே சாமி கும்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருந்தது. உங்களை யாருக்கெல்லாம் மழையில் நனைய பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெருமாள் பிடிக்குமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது மழை பெஞ்சதால் கிளைமேட் இன்னும் சூப்பராக இருந்தது. அதை விட நேச்சரோட வியூ இன்னும் அழகாக இருந்தது. அதை நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.